தூய்மை பணியாளர்களுக்காக, அதுவும் கொரோனா டைம்ல நம்மளாம் வீட்டுக்குள்ள முடங்கிட்டு ரோட்ல இறங்கி எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல நின்று தன்னுடைய உயிரையும் மாத்தினவங்க 2 பேர் தான். ஒன்னு டாக்டர்ஸ், செவிலியர்கள், இன்னொரு தூய்மை பணியாளர்கள். இந்த 3 பேர் தான். அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. இதுல எங்களுடைய வேண்டுகோள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தை இயக்கங்களும் இந்த மக்களுக்காக நிக்கணும். இந்த ஒரு விஷயத்தையாச்சும் அரசியல தூக்கி போடுங்க. ஆனா இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த வேலையை நமக்காக செஞ்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய கடிதமே அதை செய்து ஒரு பிரைவேட் கம்பெனியை போய் பார்க்க போகும்னு சொல்றாங்க. பிரைவேட் கம்பெனி யார்? 16 வருஷமா வேலை பார்த்த ஒரு தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும் ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும்? இதை ஏதோ தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கிறோம், இதுதான் பண்ணையார்த்தனம். இதுதான் பண்ணையார்த்தனங்கிறது. நாங்க உணவளிக்கிறோம்னா நீங்க உணவு கொடுக்கணும், நாங்க பிச்சை எடுக்கணுமா? அப்ப 16 வருஷமா அரசை நம்பி வேலை செய்து இந்த சென்னை மாநகரத்தை ஒரு தூய்மையா வச்சுட்டு இருந்த சகோதரிகளுக்கும் ஆதி திராவிட சென்னையோட பூர்வீக குடிமக்கள் ஆதி திராவிட மக்களுக்கும் இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன? அப்போ அவங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல. இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம 2 தோழிகளை வீட்டு விட்டு வெளியே அமைச்சப்பட்டிருக்காங்க. அப்படி 90% மக்கள் இதுல பாதிக்காகும் பொழுது SC/ST கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கமிஷன் தூங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டுல? அந்த கமிஷன் அடிக்கடி கூட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. ஒரு கட்சி ரீதியாகவே இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. ஒரு கட்சிக்காக இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும். ரொம்ப ஒரு துக்கமான நிகழ்வு இது. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய சகோதரிகள் பெரும்பாலும் இந்த வேலையில சகோதரிகள் தான் அதிகமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அவங்களுடைய போராட்டம் சென்னை மாநகராட்சிக்கு வெளியே எந்த அளவுக்கு உறுதியா இருந்ததுன்னு தெரியும். அது இரவோடு இரவா ஒரு அடக்குமுறையோட திமுக அரசு எந்த அளவுக்கு கடுமையா இரவு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள தூக்கி போட்டு அவங்களுடைய போராட்டத்தை ஒடுக்குனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த அரசு, திமுக அரசு, தமிழக அரசுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு திமுக அரசுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்சி ரீதியாகவே இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. ஒரு கட்சிக்காக இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. திமுகங்கிற ஒரு கட்சிக்காகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி, அன்னைக்கு நடந்த அடக்குமுறைகள் பத்தி இன்னும் தெரியாத மாதிரி கைது செய்து அவர்களை தனிமைப்படுத்தி போராடினவங்க மேல கடுமையான கைதுகள் மற்றும் வழக்குகளை தொடுத்து மிகப்பெரிய ஜனநாயக நிகழ்த்தினாங்க.